மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான பொது பிரிவு கலந்தாய்வு சென்னை ஓமந்தூரார் அரசினர் தோட்ட வளாகத்தில் இன்று துவங்கியது. இன்றைய கலந்தாய்வுக்கு 735 மாணவர்கள் அழைக்கப்பட்டுள்ளனர். முதல் கட்ட கலந்தாய்வு 25ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. கட் ஆஃப் மதிப்பெண் 200க்கு 200 பெற்ற கன்னியாகுமரி மாணவி ஆதித்யா மகேஷ், தஞ்சை மாவட்டம் திருவையாறைச் சேர்ந்த விக்னேஷ், திருவள்ளூர் மாவட்டம் பொதட்டூர்பேட்டையைச் சேர்ந்த ஞானவேல் உள்ளிட்ட முதல் 10 இடங்களை பிடித்த மாணவர்கள் சென்னை அரசு மருத்துவக் கல்லூரியை தேர்வு செய்தனர். இவர்களுக்கான சேர்க்கை உத்தரவை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் மருத்துவ படிப்பில் 810 இடங்கள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்பிற்கான பொது கலந்தாய்வு இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. முதல் 10 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுடைய ஆசையோடு வாழ்த்துக்களோடு அதற்கான அந்த ஒப்புகை படிவத்தை இன்றைக்கு ஒப்படைத்திருக்கின்றோம். மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாட்சி பொறுப்பேற்ற இந்த அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இதுவரை வரலாறு காணாத அளவிற்கு 810 மருத்துவ கூடுதல் இடங்களை புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதனிடையே நேற்று நடைபெற்ற சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வில் மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் 71 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்த போதும் 58 இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன. தகுதியான மாணவர்கள் இல்லாததன் காரணமாக 13 இடங்கள் பொது பிரிவுக்கு மாற்றப்பட்டதாக மருத்துவ கல்வி இயக்குநரக அதிகாரிகள் தெரிவித்தனர். விளையாட்டு பிரிவிற்கான 3 இடங்களும், முன்னாள் ராணுவத்தினரின் பிள்ளைகளுக்கான 6 இடங்களும் நேற்று நிரப்பப்பட்டன.